Hello students, welcome to my channel Crack NEET Biology. I am S. Pratibha, a postgraduate in biotechnology. Today we are going to see the topic regulation of gene expression from the chapter 5 molecular basis of inheritance. So regulation of gene expression என்றது ஒரு broad concept. அது வந்து various levelsல நடக்கும். ஸோ யூகேரியோட்ஸில் ஜீன் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஒரு டிஎன்ஏ வந்து எப்படி ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் ஆகுறதுன்றது தான் ஜீன் எக்ஸ்பிரஷன் இல்லையா. ஸோ யூகேரியோட்ஸில் எங்கெங்க ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேஷன் நடக்கும்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல்னா ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்னா என்ன, எம்ஆர்என்ஏ. ஓகே, ஸோ ப்ராசஸிங் லெவலில் நடக்கும். ப்ராசஸிங் லெவல்னா அந்த எம்ஆர்என்ஏ வந்து எப்படி வந்து ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் நடந்து ஸோ ஃபங்க்ஷனலாக மாறுது. ஸ்ப்ளைசிங்னா வந்து இன்ட்ரான்ஸ் நான் கோடிங் சீக்வன்ஸ்லாம் ரிமூவ் ஆகி எக்ஸான்ஸ் கோடிங் சீக்வன்ஸ் ஜாயின் ஆகிறது தான் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். அதுதான் ப்ராசஸிங் லெவல். ஸோ ப்ராசஸிங் லெவலில் ரெகுலேஷன் நடக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் த நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நடக்கும். அப்புறம் டிரான்ஸ்லேஷனல் லெவல், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் லெவலில். ஸோ தீஸ் ஆர் த 4 மேஜர் லெவல்ஸ் வேர் த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் யூகேரியோட்ஸ். ஓகே, ஸோ ஒரு செல்லில் வந்து ஒரு ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்னா, ஃபார் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம், ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் ஆகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈகோலைன்ற ஒரு பாக்டீரியா வந்து பீட்டா-galactosidase ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்குன்னா, அதுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து லாக்டோஸாக இருந்துச்சுன்னா ஸோ அதை ஹைட்ரலைஸ் பண்ணி குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக கன்வெர்ட் பண்ணி அதை சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக எடுத்துக்கிறதுக்காண்டி பாக்டீரியா வந்து இந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். So in simple terms, the conditions like metabolic, physiological and environmental conditions, these are the factors that regulate the gene expression. Also the development and differentiation of embryo into adult organism. So ஒரு embryo வந்து adult organism convert ஆகிறதும் is a result of the coordinated regulation of expression of several sets of gene. So several sets of gene வந்து சேர்ந்து coordinated regulate ஆனாதான் வந்து a proper conversion of embryo into adult organism will occur. So நம்ம eukaryotes அந்த 4 major levels of மேஜர் லெவல்ஸ் வேர் த ஜீன் எக்ஸ்பிரஷன் will be regulated பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ப்ரோகாரியோட்ஸில் வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் ரேட் ஆஃப் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன், இந்த இடத்துல தான் வந்து மெயினாக ரெகுலேஷன் நடக்கும். ஸோ நமக்கு தெரியும், ப்ரோகாரியோட்டிக் டிஎன்ஏல வந்து ப்ரோமோட்டார் இருக்கும். அதில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸை வந்து எது ரெகுலேட் பண்ணுவோம்னா ஆக்சசரி ஆர் ரெகுலேட்டரி புரோட்டீன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ப்ரோகாரியோட்ஸில் நடக்கும். ஸோ இந்த ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ் வந்து கேன் ஆக்ட் போத் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி. பாசிட்டிவ்லி அஸ் ஆக்டிவேட்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி அஸ் ரெப்ரஸர்ஸ். ஸோ இதில் வந்து இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் தான் அந்த ஆக்சசரி புரோட்டீன்ஸ் வந்து திஸ் ஆக்சசரி புரோட்டீன்ஸ் வில் இன்ட்ராக்ட் to enable the RNA polymerase to whether bind or not அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஆப்ரேட்டர் சீக்வன்ஸ் தான். இந்த ஆப்ரேட்டர் வந்து will be present adjacent to the promoter. ஓப்பரான்ஸில் பார்த்தோம்னா ப்ரொமோட்டாருக்கு பக்கத்தில் இந்த ஆப்ரேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ ஈச் ஓப்பரானுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ரேட்டர், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ பைண்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி லேக் ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அது லேக் ஆப்ரானில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் வில் இன்ட்ராக்ட் வித் லேக் ரெப்ரஸார் ஒன்லி. ஓகே, ஸோ வாட் இஸ் பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்? பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா இது வந்து மெயின்லி ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் பாக்டீரியா லைக் ஈகோலையில் தான் இருக்கும். ஓகே, யூகேரியோட்ஸில் மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் இருக்கும். ஸோ பாலிசிஸ்ட்ரானிக்னா என்னது, நிறைய ஜீன் வந்து சேர்ந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ் பண்ணுறது தான் வந்து பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸோ இந்த பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ரெகுலேட்டட் பை காமன் ப்ரொமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி ஜீனு தான் வந்து நம்ம ஓப்பெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் லேக் ஓப்பரான், ஓperon, tryptophan operon, histidine operon, valine operon. Lac here stands for lactose. Okay, so let's see about lac operon. Lac operonல வந்து பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். ஸோ நம்ம பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்னன்னு பார்த்தோம். மெனி
genes will combine together. ஸோ எல்லா ஜீனும் வந்து சேர்ந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன். இது மெயினாக வந்து ப்ரோகாரியோட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ லாக்கோப்ரானில் பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், ரெகுலேட்டட் பை தி காமன் ப்ரொமோட்டார் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஓப்பரானுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ லேக் ஓப்பரானில் வந்து ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்கும். ஸோ இங்கே ஐ ஜீனுன்றது வந்து இன்டியூசர் கிடையாது, இட் டினோட்ஸ் தி இன்ஹிபிட்டார். அண்ட் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் ZYU. இந்த ஐ ஜீன் வந்து இஸ் பிரைமரிலி ஸோ இந்த ஐ ஜீன் வந்து என்ன பண்ணோம்னா கோட்ஸ் ஃபார் the repressor protein, and the Z gene codes for the beta-galactosidase, and the Y gene codes for permease, and the A gene codes for the trans-acetylase. So these three enzymes are responsible for the metabolism of lactose. So substrate lactose இருந்துச்சுன்னா அது வந்து metabolize பண்றதுக்கு இந்த 3 enzymes produce ஆகும். So lactose is the substrate of the enzyme beta-galactosidase and it regulates the switching on and off of the operon. So அதனால இந்த இடத்துல lactose தான் வந்து inducer. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரிஃபர்டு கார்பன் சோர்ஸ் வந்து இல்லை, அதாவது குளுக்கோஸ் மாதிரி ப்ரிஃபர்டு கார்பன் சோர்ஸ் இல்லை, லாக்டோஸ் தான் வந்து க்ரோத் மீடியமில் பாக்டீரியாவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த லாக்டோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த செல்ஸ் த்ரூ தி ஆக்ஷன் ஆஃப் தி enzyme permease. ஓகே, ஸோ அப்புறம் இந்த ரெப்ரஸார் வந்து வில் பி சிந்தசைஸ்ட் ஆல் த டைம், தட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிவ்லி. ஸோ ஐஜீன் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ்லி எக்ஸ்பிரஸ் ஆகும்னா தட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரிமெம்பர் எப்போவுமே வெரி லோ லெவல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லாக்கோபரான் இருக்கணும், அப்போ தான் வந்து லாக்டோஸ் வந்து என்டர் ஆக முடியும். அதர்வைஸ் லாக்டோஸ் கெனாட் என்டர் த செல். ஸோ இந்த ஐஜீன் வந்து கான்ஸ்டிடியூட்டிவாக எக்ஸ்பிரஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டிடியூட்னா ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் லாக்டோஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ரெப்ரஸாரோட போய் லாக்டோஸ் பைண்ட் ஆகிட்டு ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், இந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் டு மெட்டபாலைஸ் தி லாக்டோஸ். சப்போஸ் லாக்டோஸ் இல்லைன்னா இந்த ரெப்ரஸார் வந்து எப்போவுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரெப்ரஸார் போய் ஆப்ரேட்டர் ரீஜியனில் பைண்ட் ஆகி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ த ரெகுலேஷன் ஆஃப் லாக்கோபரான் கேன் ஆல்சோ பி விஷுவலைஸ்ட் அஸ் த ரெகுலேஷன் ஆஃப் என்சைம் சிந்தசிஸ் பை இட் சப்ஸ்ட்ரேட். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் ஆனால் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதோட மெட்டபாலிசம்க்கு ஸோ அதாகிறத வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ எது ரெகுலேட் பண்ணுது? லாக்டோஸ் தான் வந்து இந்த என்சைம் சிந்தசிஸையே ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து லாக்கோபரான். ஓகே, ஸோ இது ரெப்ரஸார்னால இது நடக்கிறதுனால. ஓகே, ரெகுலேஷன் ஆஃப் லாக்கோபரான் எதனால நடக்குது? ரெப்ரஸார்னால, இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனால. ஸோ இதை வந்து நெகட்டிவ் ரெகுலேஷன் சொல்லுவோம். ஸோ இதை ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ லாக்கோபரான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் ரெகுலேஷன், நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் த நெகட்டிவ் ரெகுலேஷன். பிகாஸ் ரெப்ரஸார் ப்ரோட்டீனால வந்து இந்த ரெகுலேஷன் நடக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் தி நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, hope you understood this concept. Thank you, students.